கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை நாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த வேத புஸ்தகத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரை நாடக்கூடிய ஒரு அனுபவம் அல்லது நாடக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஆண்டவரை நாட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, அதை தான் இந்த வேத புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். நம்முடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் முழுவதும் அவர் இயேசு அல்லது கர்த்தர் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய காரியத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் சில காரியங்களை தியானித்தோம். விசுவாசம், நீதி, அன்பு, சமாதானம், இவைகள் நான்கையும் நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கலாத்தியர்கள் இந்த நிருபம் 2வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சில காரியங்களை இன்றைக்கும் நாம் நாட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். கலாத்தியர் 2வது அதிகாரம் 17 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாம் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்முடைய இருதயத்திலே வர வேண்டிய ஒரு எண்ணம் என்ன எண்ணம் அப்படின்னா, நீதிமான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானாய் வாழ வேண்டும் அல்லது நீதிமானாய் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அல்லது ஒரு நாட்டம் நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரித்து பாவியாகவே அடக்கம் பண்ணுவது அல்ல, அல்லது பாவியாகவே வாழ்ந்து கிறிஸ்தவ பாவியாகவே இருந்து கிறிஸ்தவ முறையின்படி பாவியாக அடக்கப்பட்டு ஆண்டவர் வரும்போது பாவியா இருப்பதல்ல. அல்லேலூயா. நம்ம பல வருஷமா இருக்கிறோம், ஆனா நம்ம நீதிமானாய் மாற வேண்டும் என்கிற எண்ணம் பலருக்கு இல்லை. ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் பலருக்கு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஏற்கனவே நாம் பாவியா இருந்தோம், இப்போ கிறிஸ்தவ அல்லது போர்வையிலே பாவியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே கிறிஸ்துவை அறியாத பாவிகள், இப்ப கிறிஸ்துவை அறிந்த பாவிகள். ஒருத்தர் ஒரு முறை சொன்னாரு, ஏற்கனவே குளிக்காத பாவி இப்ப குளிச்ச பாவி. அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஏற்கனவே கிறிஸ்துவை அறியாத பாவியா இருந்தோம், இப்ப கிறிஸ்தவத்துல வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்றோம், கிறிஸ்தவ நாமத்தை தரித்திருக்கிறோம், ஆனா இன்னும் பாவியாகவே இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினது, ஆண்டவர் திருச்சபையை உருவாக்கினது, அல்லது இவ்வளவு தேவன் ரத்தத்தை சிந்தி அவன் இவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்தது நாம் பாவியாக வாழ்ந்து பாவியாக மரிப்பதற்கல்ல, நாம் நீதிமான்களாய் மாறுவதற்கு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு மனிதன் சபையிலே வந்து சேர்வதற்காய் இயேசு மரிக்கவில்லை. இயேசு ஒரு கூட்ட ஜனங்களை தனக்காக ஆதாயப்படுத்துவதற்கு அவர் மரிக்கவில்லை. இயேசு மனிதனை நீதிமானாக்குறதுக்காய் மரித்தார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நமக்குள்ள ஒரு நாட்டம் வர வேண்டும், நீதிமான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும், அல்லது நீதிமானாய் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். நான் மரிக்கும் போது பாவியா மரிக்க விரும்பல ஆண்டவரே, நான் நீதிமானாய் மரிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் பாவியாக இருப்பதிலே ரொம்ப பெருமைப்படுகிறார்கள். பார்த்திருக்கீங்களா? துன்மார்க்கர் என்று சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப இனிமை மாதிரி இருக்கும். சோத்திரம். ஒரு சகோதரனை நான் பார்த்தேன் ஒரு நாள், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பையன்ல ஒரு வாலிப பையன் ஒரு டி ஷர்ட் போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். அவன் பின்னாடி நான் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவன் எழுதியிருக்கிறான், ஐ ஆம் ஏ பேட் பாய், ஐ ஆம் ஏ பேட் பாய், நான் ஒரு கெட்ட பையன் அப்படின்னு சொல்லுவதில்லை. அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் குடிகாரர்களா இருப்பதுல பயங்கர மகிழ்ச்சி, ரவுடியா இருப்பதுல பயங்கர மகிழ்ச்சி, மற்றவங்களுக்கு முன்பாக நான் ஒரு பாவி என்று காட்டுறதுல சிலருக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனா அந்த மகிழ்ச்சி என்னைக்கு இருக்காது. அல்லேலூயா. நியாய தீர்ப்புல தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பாவியா இருப்பது நமக்கு ஒருவேளை இஷ்டமா இருக்கலாம். ஒரு ரவுடியாய் ஒரு குடிகாரனாய் ஒரு பாவத்துல வாழ்வது நமக்கு இஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அதுல இஷ்டம் இல்லை, ஆண்டவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய இருதயத்து நாட்டம் நீதிமானாய் மாறணும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குறதுக்காக தான் பூமியிலே வந்தார். நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்கள் ஆக்குறதுக்காக இயேசு வரல. அல்லேலூயா.
சோத்திரம், அல்லேலூயா. யாரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்குறதுக்காக இயேசு வரல, யாரையும் சபையில சேர்க்கறதுக்காக இயேசு வரல. யாரும், மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய கூட்டத்தை தனக்காக அவன் போராடுகிறதுக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு இயேசு வரல. எல்லாரையும் நீதிமானாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்தார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா. ரோமர்களின் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்களின் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது 4வது அதிகாரம் அதில் 21 to 25 வரைக்கும் நீதிமான் ஆகக்கூடிய சில முறைமைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காய் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம் என்கிற வார்த்தை நம்ம ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அப்படியே நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொரிந்தியர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேயும் நீதிமான்களாய் நாம் எப்படி மாறுகிறோம் அப்படிங்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11 சொல்லுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். மேல வசனம் சொல்லுது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். சில பாவங்களை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு. இதுல நீங்க சிலர் அப்படிதான் இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க அப்படி இல்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாருங்கள். அல்லேலூயா. பைபிள் நமக்கு என்ன நமக்கு சொல்லுது பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் பாவிகளா இருந்தீர்கள். நீங்கள் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து மரித்தா. கிறிஸ்து மரித்ததனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் பாவிகள் அல்ல. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தது உண்மை, ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். அப்ப அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இந்த முறைமைக்குள்ள ஒரு மனிதன் வரும்போதுதான் அந்த மனிதன் நீதிமானாய் மாறுகிறான். அந்த விசுவாசம் என்கிறது இருக்கிறது, இயேசுவின் மேல உள்ள விசுவாசம். எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் கழுவப்பட்டீர்கள். தேவனுடைய நாமம் என்ன நாமம்? இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமத்தின் அர்த்தம் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சகர் என்கிற நாமம். ஆண்டவருடைய நாமம் என்ன? இதை விசுவாசிக்கணும்னா பைபிள் சொல்லுது, இயேசுவின் நாமத்தினால் எப்படி கழுவப்படுங்கன்னா அவர் இரட்சகர் அப்படிங்கிறத நீங்க நம்பும் போது, இரட்சகர் என்பதை விசுவாசிக்கும் போது அந்த இரட்சகர் உங்களை கழுவுகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை. இயேசு என்கிற நாமம் என்ன செய்யும் அப்படிங்கிறத எழுதுறாரு. தம்முடைய நாமத்தினாலே தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவுகிறார் அப்படிங்கிறாரு. கழுவுனதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் யாரு? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்தின் 6வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டீங்க? கழுவப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது உண்மை. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க கழுவப்படணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. பரிசுத்த இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். இப்ப என்ன ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டாரு. நான் கையினால பாவம் செஞ்சேன், என் கண்ணினால பாவம் செஞ்சேன், என் சிந்தனையில பாவம் செஞ்சேன், இருதயத்தினால பாவம் செஞ்சேன். இயேசு ரத்தம் வந்து எனக்கு கழுவிருச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப ஆவியானவருடைய கழுவுதல் எதுக்கு அவசியம் தெரியுமா? என் கை என்கிட்ட தான் இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் கண்ணு என்கிட்ட தான் இருக்கு, என் சிந்தனை என்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு மேல நான் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை கழுவுகிறார். ரோமர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம். ரோமர்கள் இந்த நிருபம் 8வது அதிகாரத்தை திருப்புங்களேன். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 11வது வசனம் சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை
உயிர்ப்பிப்பா. மரணத்துக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருக்கிற சரீரத்தை உயிர்ப்பிப்பா. அது மாத்திரமல்ல, 13வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரங்களின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்தது, ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியினால ஏன் கழுவுகிறார் அப்படின்னா, நம்மை கண்ட்ரோல் பண்றது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்கு கண்ட்ரோல் கொடுக்கிறார். அதனால தான் இந்த 13வது வசனத்துல சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரங்களின் செய்கைகளை அழித்தால். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என் கை என்கிட்ட தான் இருக்கு, என் கண்ணு என்கிட்ட தான் இருக்கு, என் சிந்தனை என்கிட்ட தான் இருக்கு. இப்போ இதை அழிக்க வேண்டியது எதை வச்சு அழிக்க முடியுமா? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் கழுவுதல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரம் முழுவதும், ஆத்மா, ஆவி முழுவதும் பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட வேண்டும். அப்பதான் நாம பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் பாவங்களை நாம் மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்மை பாவம் மேற்கொண்டுகிட்டே இருக்கு. ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களை பாவம் மேற்கொள்ளுதா? கொள்ளுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனை பாவம் மேற்கொள்ளுதா? மேற்கொள்ளுது. அவன் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் விடுதலையாக்கப்பட்டவன் மறுபடியும் பாவம் செய்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஆவியினாலே சரீரங்களின் செய்கைகளை அழிக்கவில்லை. அப்ப ஆவியானவருடைய கழுவுதல் நமக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு அவசியம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்தை நல்லா கோடிட்டு வைங்க. என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்தபடி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய். அப்போ அந்த பிதாவினிடத்தில் கொண்டு செய்கிற வேலை, இந்த வேலை யார் பண்றா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பண்றார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், நான் போறது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார். நம்புறவங்க மாத்திரம் அவர் உங்க கூடவே இருந்து உங்களை அங்க கொண்டு போறது வரைக்கும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால இந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கழுவுறதுக்கு ஒப்பு கொடுங்க. அடுத்த ஒரு பகுதியை கூட தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் அடுத்து எதை நாட வேண்டும் என்று விரும்புகிறார் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அடுத்தது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு எண்ணம் வேணும். அல்லேலூயா. சோத்திரம். கைகளை வேத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறணும். நாம் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழணும். என்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் எப்பவுமே தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் விரும்புறாரு. அதே கடவுள் தான் நமக்கு சொல்றாரு, நீங்களும் விரும்புங்க. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு விரும்புற வரைக்கும் நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் ஒரு ஏக்கம் வரணும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழணும், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவரே தூய்மையாக இருக்கணும், இயேசு வரும்போது என்னை கைவிட்டுறக்கூடாது, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே இல்லைன்னா நாம் எப்படியும் வாழ்வோம், எதை வேணாலும் செய்வோம். இங்கே பைபிள் அதை சொல்லலை. பைபிள் சொல்லுது, உங்களுடைய நாட்டம் எப்படி இருக்கணும்னா, எதுக்காக நாடணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்காய் நீங்கள் நாடணும். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம மாறுறதுக்கு பைபிள் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். 17வது அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பைபிள் சொல்லுது பரிசுத்தமாக்குகிறது எப்படி அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்போது என்னன்னா எல்லா பாவங்களும், போன பாவம் எல்லாம் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துச்சு. சோத்திரம். அல்லேலூயா. உண்மையில நான் யோசிச்சேன், உலகத்தில் ஒரு மனுஷனால பரிசுத்தமாய் வாழவே
முடியாது அப்படின்னு தீர்மானிச்சிட்டேன். திடீர்னு ஒரு புக் எடுத்து படித்தேன். அன்னைக்கு தான் படித்தேன். அந்த புக் எடுத்து படிக்கும்போது அதில் எழுதியிருந்தார் ஒருத்தர், நீங்கள் செய்ய அல்லது உங்களை கடவுள் ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னாருன்னா அதை உங்களால் செய்ய முடியும். அதனால தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதில் அப்படி எழுதியிருக்கு, நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்று கடவுள் சொல்லி இருந்தா நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அதை படிச்சுட்டு நான் யோசிச்சேன், அப்படின்னா நாமும் பரிசுத்தமாய் மாற முடியும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது பரிசுத்தமாக்குறதுக்கான வழிமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனத்தினால ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும். யோவான் 15:3 சொல்லுது. யோவான் 15:3 சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது உபதேசம், வார்த்தை, சுவிசேஷம் இதுதான் ஒரு மனுஷனை மாற்றும். அப்படியே ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 16 சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் வார்த்தை, வசனம். நீங்க எவ்வளவு தூரம் வார்த்தைகளை கேட்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் வசனத்தை வாசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த நேரம் உங்களுக்குள்ளே பலன் உண்டாகும். அப்படியே கொலோசியர் புஸ்தகத்துக்கு வாங்கலேன். கொலோசியர் புஸ்தகத்துல பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாருங்க. 1 அதிகாரம் 6 நீங்கள் வாசிக்கும் போது 1 அதிகாரம் 6 சொல்லுது, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். நல்ல அந்த வசனத்தை நல்ல வாசி பாருங்க. நீங்க சத்தியத்தின்படி தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாய். ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சா அந்த சத்தியம் அவனுக்குள் கிரியை செய்யும். நம்புறீங்களா? அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ முடியும் தெரியுமா? சத்தியம் உள்ள மனிதன். ஆமென். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. வேற நீங்க எந்த வழியில கடவுளிடத்துல வந்தாலும் நீங்க பரிசுத்தமா வாழ முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவைகளுக்காக வந்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க பரிசுத்தமா வாழ முடியாது. அதை வச்சு நீங்க அற்புதங்களை பெறலாம், அதை வச்சு நீங்க நன்மைகளை பெறலாம். ஆனா பரிசுத்தம் என்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால மட்டும்தான் முடியும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள். கவனிக்கிறீங்களா அம்மாமார்? அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நீங்க வசனத்தை கேட்டதுல இருந்து உங்களுக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்ய விடாதபடிக்கு எது தடுக்கும் தெரியுமா? வார்த்தை. வேற எந்த வழியும் கிடையாது. நீங்க பாவம் செய்ய போகும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள் உண்டாகிட்டே இருக்கும். எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் சொன்னாரு, நான் ரொம்ப எங்க ஊழியத்துல தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் சொன்னாரு, நான் பயங்கரமான பாவி, பாவம் செய்யக்கூடிய இடத்துல இப்பவும் அங்கதான் இருக்கிறேன், ஆனா நான் பாவம் செய்யலை. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறேன்னா, எல்லாம் மாறட்டும், நான் மாறுவேன். ஒரு நாளும் மாற போறதில்லை. சோத்திரம். அல்லேலூயா. மாற்றம் என்கிறது இங்க உள்ள இருந்து உருவாகுமே தவிர மாற்றம் என்பது வெளியில எங்க இருந்தும் உருவாகாது. அப்படி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணிருங்க. நோ, வராது. உலகம் அப்படித்தான் இருக்கும், மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா அம்மா மாதிரி? கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களாம்மா? சோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய். அல்லேலூயா. சத்தமாய். அல்லேலூயா. நம்ம இருக்கதே கொஞ்சம் நேரம், ரெக்கார்டிங் வேற போயிட்டு இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் நமக்கு உள்ள மாற்றம் வந்தா தான் சுத்தி மாற்றம் வரும். நம்ம எல்லாரும் மாறணும்னு எதிர்பார்க்கிறோம், நடக்கவே நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை நம்மை முதல்ல திருத்தினாதான். உலகம் அப்படித்தான் இருக்கும். கண்டிப்பா உலகம் மாற போறதில்லை. அல்லேலூயா. நம்ம என்னத்தான் ஜெபம் பண்றோம், எல்லாம் சரிதான், ஆனா உலகம் பாவத்துல தான் வாழும். பைபிள் படி நான் சொல்றேன், பாவத்துல தான் இருக்கும். இயேசு வரும்போது விசுவாசமே இருக்காது என்று சொன்னார். விசுவாசத்தை காண்பாரோ பரிசுத்தத்தை காண முடியாது. அவன் அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாம் பெருகத்தான் செய்யும். அதான் பைபிள். பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மாற்றம் எங்க வரும் தெரியுமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற, வசனத்தை அறிகிறவர்களுக்குள். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை எந்த ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ அந்த நாளிலிருந்து
அவனுக்குள்ள கிரியை செய்யும். அது வரைக்கும் நீங்க 1000 பிரசங்கம் கேளுங்க, 1000 கூட்டத்துக்கு போங்க, நீங்க திருந்தவே மாட்டீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1000 கூட்டத்துக்கு போங்க, 1000 பாஸ்டர் தலையில கை வச்சு அப்பாலே சாத்தாலேன்னு சொன்னாரு, பயங்கரமா அபிஷேகத்துல நிரப்பி விட்டான், ஒண்ணும் நடக்காது. உங்க உள்ளுக்குள்ள வசனம் என்னைக்கு இறங்குதோ அன்னைக்கு தான் நீங்க மாற முடியும், பரிசுத்தமாக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா வசனம் கிரியை செய்யாது. எத்தனை இடத்துல வசனம் பேசுகிறான், எத்தனை இடத்துல வசனம் போகுது, எங்கேயாவது முளைக்குதா அப்படின்னா கிடையாது. அவன் எங்கேயாவது அது இல்லாமல் போயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விசுவாசிக்கிற ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து அவன் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அங்கே முளைக்கும், பலன் செய்யும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா பரிசுத்தமாகக்கூடிய வழியையும் நமக்கு காட்டியிருக்கிறார். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சத்தியத்தை படிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் சத்தியத்தின் வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களோ, எவ்வளவு சத்திய வார்த்தைகளை கேட்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு உள்ள மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அவன் உங்களை அறியாம நீங்க சொல்லுவீங்க, இப்ப என்னால செய்ய முடியல. அல்லேலூயா. பழைய போல இப்போ எனக்கு சண்டை போட முடியல. சோத்திர. அல்லேலூயா. முன்னாடி மாதிரி எனக்கு ஒன்றுமே தோணலை, முன்னாடி மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கு, நான் கேட்டிருக்கேன். ஐயா, முன்னாடி மாதிரி உள்ள ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சோத்திர. இப்போ யார் சொன்னாலும் சொல்லிட்டு போகிறான். அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு அப்படி இல்லை, ஆனால் இப்போ வசனத்தை படிக்க போயிட்டு போகுது. அல்லேலூயா. ரொம்ப பேர் என்னை ரொம்ப தாக்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், பயங்கரமாக ஓடிட்டு என்னடா திடீர்னு ஒரு மகிமையை பார்ப்பேன், தேவ பிரசன்னத்தை உணரும்போது நான் சொல்லி அடைச்சி போடா, இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை பார்த்த உடனே எனக்கு இது இதை பெருசாவே தெரியாது. ஐயா என்னத்தை பேசினா போட்டோம், ஆண்டவருடைய கிருபை அது என்ன நிரப்பினதுக்கு அப்புறமா எனக்கு இதை பற்றிய கவலையே இருக்காது, அதை பற்றி எண்ணம் இருக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளோடு நீங்கள் இணையாமல் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது. அல்லேலூயா. வசனத்தை நீங்க எவ்வளவு தூரம் உள்ள ஏற்றுக்கொள்றீங்களோ அன்னையில இருந்து தான் இந்த வசனம் கிரியை செய்யும். இல்லைன்னா நீங்க 1000 தடவை பைபிளை படிக்கலாம், 1000 பிரசங்கம் கேட்கலாம், உங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் வராது. நீங்க சாகிற வரைக்கும் இப்படிதான். சோத்திரம். அல்லேலூயா. 10 வயசுல வந்த நாம 80 வயசுலயும் அப்படியே தான் இருக்கும். யாராவது மாறி இருக்காங்களா? நிறைய பேர் மாறல. ஏன்னா அவங்களுக்குள்ள பலன் இல்லை, வசனம் கிரியை செய்யவே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ல, விசுவாசிக்கிற நாள்ல இருந்து வசனம் கிரியை செய்யும். அவர் அப்படி எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். அவர் எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். எல்லாரும் ஜெபம் பண்ண தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. என்னுடைய இருதயத்தை நாட்டத்தில் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களால் முடியாததல்ல, நீங்கள் அதை செய்ய முடியும். தேங்க்யூலோ. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுக்கு தான் சத்தியம் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அநேகர் சொல்கிறாங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, சத்தியத்தினால் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியம் எங்கள் நாவை கட்டிருச்சு, சத்தியம் எங்கள் கையை கட்டிருச்சு, சத்தியம் எங்கள் இருதயத்தை கட்டிருச்சு, சத்தியம் எங்கள் கண்ணை கட்டிருச்சு, சத்தியம் எங்களுடைய நினைவுகளை கட்டி வைத்து விட்டது. வசனத்தில் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். வசனம் என்னை கட்டிருச்சுன்னா நாம செயல்படவே முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த வசனம் என்னை கட்டட்டும் அப்பா. உலக கட்டுகள் என்னை விட்டு மாறட்டும், சாத்தானின் கட்டுகள் மாறட்டும். ஆனால் தேவனுடைய அன்பின் கட்டுல கயிறுக்குள்ள என்னை கட்டி வையும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்ய ஆரம்பிக்கும். வார்த்தை என்பது வல்லமை உள்ளது. வார்த்தை என்பது அக்கினியா இருக்கிறது, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டி, பயங்கரமா எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தை. ஆனா விசுவாசிக்கிற வரைக்கும் அது கிரியை செய்யாது. எந்த ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளதான் மாற்றத்தை கொண்டு வரும் வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை, வசனத்தை கேட்ட நாள் முதல், அப்படின்னா ஏற்றுக்கொண்ட நாள், அதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. முன்னாடி மாதிரி என்னால் பார்க்க முடியல, முன்னாடி மாதிரி என்னால் பேச முடியல, முன்னாடி மாதிரி என்னால் வாழ முடியல, நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறேன், என்னை அறியாமல் எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறது. அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அதுதான் மாற்றம்.
ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதான் மாற்றம், அதான் வசனம் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது, வார்த்தைகள் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஒப்பு கொடுப்பீங்களா? என்னை வசனம் கண்ட்ரோல் பண்ணட்டும், வார்த்தைகள் என்னை கண்ட்ரோல் பண்ணட்டும். தேங்க்யூலோ இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் என்னை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். என்னை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூலோ. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வசனம் தான் நம்ம சில நேரங்களில் போகிற பாதையில் எல்லாம் நம்மை தடுக்கும். வேற ஒன்றுமே கிடையாதுங்க, வேற எதுவுமே கிடையாது. வார்த்தை வந்து நம்ம இருதயத்தில் பேசணும். நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எப்போ தெரியுமா தீர்மானிப்போம்? இந்த வார்த்தைகள் வந்து நம்மோடு இடைபடும் போது தான் நம்ம தப்பு செய்ய நினைப்போம். ஆனால் வார்த்தை வந்து சொல்லும், இல்லை செய்யாதுன்னு சொல்லும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாது என்று சொல்லும். நம்முடைய இருதயத்திலிருந்து அது வார்த்தைகளை எடுத்து கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுவோம், இல்லை என் ஆண்டவருக்கு பிரியலை, நான் செய்ய மாட்டேன். அநேகர் பாவம் செய்ய முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. ஏன் தெரியுமா? வார்த்தை உள்ள இருக்கு. வசனம் மேலோங்குகிறது, அவர்களை தடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாய் வாழணும்னா இதான் வழி, வார்த்தை தான் வழி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவரே, வேதம் சொல்லுது, உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, சுவிசேஷத்தை வசனத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அநேகர் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா ரட்சிக்கப்பட முடியல. ஏன் தெரியுமா? அதை விசுவாசிக்கிறது இல்ல. வார்த்தைகளை கேட்கிறாங்க, அப்படியே விட்டுறாங்க. அதனால வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே செயல்பட முடியவில்லை, வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரிய செய்யல. அதனால தான் அவருடைய வாழ்க்கை எப்ப ஆண்டவரை சபைக்கு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்தது மாதிரி கடைசி வரைக்கிறாங்க. பாவியாகவே பிறக்கிறோம், பாவியாகவே வாழுகிறோம், பாவியாகவே சபைக்கு வரோம், பாவியாகவே நரகத்துக்கு போறோம். ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் நம்ம இதற்காக அழைக்கல. பைபிள் நமக்கு சொல்லுது, சபைகளையும் இரத்தத்தை சிந்தி சபைகளை உருவாக்க காரணம் மனிதனை நீதிமானாக்குவதற்காய், கர்த்தரை விசுவாசித்து கழுவப்படுவதற்காக தான் கர்த்தர் சபைகளை உருவாக்கி இருக்கிறார். சுவிசேஷ கூட்டங்களையும் ஆராதனைகளையும் சபையில ரட்சிக்கப்படுவதற்கும் கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மை நீதிமானாக்குறதுக்காய். பாவியாய் வாழ்ந்து பாவியாய் போவதற்கு சபைகள் அவசியம் இல்லை, ஆராதனைகள் அவசியம் இல்லை, பைபிள் அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மை நீதிமானாக்குறதுக்காய் இயேசு வந்தா, நம்மை நீதிமானாக்குறதுக்காக இயேசு வந்தா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு நாட்டம் வரட்டும், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீதிமானாய் நான் மாறட்டும். அப்பா கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களை மாற்றுவா. நீங்க எதிர்பார்க்கணும், நீங்க எதிர்பார்க்கணும். நாம மற்றவங்களையே பார்க்கிறோம், எல்லாரும் திருந்தணும்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம மாறணும்னு நினைப்போமா? நம்ம மாறணும்னு நினைப்போமா? அவன் யார் திருந்தி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இது உலகமே திருந்தினாலும் உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க திருந்தினாதான் உங்களுக்கு பிரயோஜனம், நீங்க மாறினாதான் உங்களுக்கு பிரயோஜனம். அதனால மற்றவங்க எதிர்பார்க்கணும், அது பாரம், அது வேற. ஜெபம் அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன். ஆனா எனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்யணும், நான் மாறணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தகப்பனே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதேஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதேஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா வசேனோ, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா வசேனோ, எல்லாரும் உமக்கே ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குவா, என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே.
நான் பாவியாய் வாழ்ந்து பாவியாய் ஆண்டவரை வளர்ந்து பாவியாகவே சபையில் இருந்து பாவியாகவே மரிக்க விரும்பல ஆண்டவரே. நான் பரிசுத்தமடைந்து நீதிமானாய் மாற விரும்புகிறேன். இயேசு பாவிகளை நீதிமானாக்குறதுக்கு வந்தா, பாவிகளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வந்தா, நம்மை அவர் விடுதலை ஆக்குறதுக்கு வந்தா, நம்மை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவாங்களா, யார் மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட முதல்ல நான் மாறணும் ஆண்டவரே, நான் உமக்கு ஏற்ற பிள்ளையா இருக்கணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தம் அடையணுமப்பா, நான் நீதிமானாய் மாறணும் ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நானும் வரணும் ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நான் உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அதற்காய் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உம்முடைய நீதியை அறிந்து கொள்ள, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு நீங்க சொன்ன வசனத்தை நாங்கள் பிடித்து ஓட உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய. கேட்டு பாருங்க, வேற எதுவுமே நமக்கு வழி இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவரவருக்கு தனியா பைபிளை எழுதி கொடுத்துட்டாரு. எல்லாரும் படிங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனம் மட்டும்தான் நம்ம கடைசி வரைக்கும் நடத்தும். அதனாலதான் வேதம் சொல்லுது, இயேசு சொன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஒரு மனிதன் அறிகிறானோ, எந்த ஒரு மனிதன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், அந்த மனிதனை தான் கர்த்தர் விடுவிப்பா. அந்த மனிதன் தான் நீதிமானாய் மாறுவான். அந்த மனிதன் தான் பரிசுத்தமாய் மாறுவான். எனக்கு ஒப்பு கொடுங்க, சத்தியத்துக்காக நான் வாழுவேன், சத்தியத்துக்காக எழும்புவேன், சத்தியத்தை நான் நாடுவேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை நடத்துவா. எங்கள் அன்பு தகப்பனை, சத்தியத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளை நிற்க, ஒவ்வொரு பேரும் பரிசுத்தமடைய, ஒவ்வொரு பேரும் நீதிமான்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்ய தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் பாவியாய் பிறந்து பாவியாகவே வாழ்ந்து பாவியா மரிக்க விரும்பல ஆண்டவரே. நாங்கள் பாவியாய் பிறந்தது உண்மை, ஆனால் நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்தியத்தில் நாங்கள் சேர்க்கப்பட விரும்புகிறோம். அதனால கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தப்பட சொல்கிறாங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை நடத்தட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும். பரிசுத்த தேவனுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷித்த கிருபையும் பிரசனமும் மகிமையும் கர்த்தாவே எங்களை எல்லாரையும் தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த எல்லாரையும் ஆசீர்வதி. என்னென்ன தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் உமது பிள்ளைகளை நிறைவாக்கி அனுப்புவீராங்க. நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து குறைவில்லாதபடி நடத்தும். எங்கள் ஜெபம் கேட்டதுக்காக நன்றி. தடைகள் உடைக்கப்படட்டும். ஆவியானவர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும்